பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது ஏதோ உடனடியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது ஸ்டெப்பாக கட்டமைக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிற பழக்கங்களை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு இடத்துக்கு வர முடியும். என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஹேபிட்டை வளர்க்குறது அப்படிங்கிறது எப்போவுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயந்தான். ஆனால் இந்த ஹேபிட் நமக்கு எதிர்காலத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது இந்த மாதிரியான பழக்கங்களை வளர்த்துக்கணும். டிலே கிராட்டிஃபிகேஷன், அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு உங்களுக்கு அது பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதுக்காக உடனடியாக அதை செய்யாமல் தவிர்க்கக்கூடிய ஒரு மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓவர் த டைம் இது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். உங்களுடைய உடனடி சந்தோஷத்தை விட உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற மனநிலையை வளர்த்துக்கோங்க. நமக்கு முன்னாடி எப்போவுமே நம்முடைய பணத்தை செலவு பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் இந்த உலகத்தில் நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ் சிம்பலாக நீங்கள் இதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு அதிகமான மதிப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லா நேரமும் பரப்பப்படுது. அதனால் பல நபர்கள் அந்த பணத்தை செலவு பண்ணும்போது ஏதோ அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த பணத்தை செலவு பண்ணாமல் யாரோ ஒருத்தருக்கு முன்னாடி தங்களை பெருமையாக காட்டிக்கிறதுக்காக செலவு பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபோனாக இருக்கலாம், ஒரு காராக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம். நீங்கள் எதுக்காக வாங்குறீங்க அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். உங்களால் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அதை வாங்கக்கூடாது. நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய தேவையை மீட் பண்ணுறதுக்காக அதை வாங்குறீங்களா, இல்லை வெறுமனே ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காக அந்த செலவு பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கவனமாக யோசித்து பாருங்கள். உங்களுக்கு உண்மையாகவே ஒரு பொருள் தேவைன்னா மட்டும் வாங்குங்க. மற்றபடி தேவையில்லாத காரணங்களுக்காக இந்த மாதிரி பொருட்களை வாங்குறத தவிருங்க. அடுத்ததாக லேர்ன் டு லிவ் பிலோ யுவர் மீன்ஸ், அதாவது உங்களுடைய வருமானத்தை விட குறைவான அளவு செலவு பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. அதாவது நம்ம பெரும்பாலும் நம்ம வாங்குகிற சம்பளத்தை விட அதிகமாகலாம் நம்ம செலவு பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வாங்குகிற சம்பளத்தை அப்படியே நம்ம செலவு பண்ணிடுவோம். ஒரு மிக முக்கியமாக நம்ம பழகிக்க வேண்டிய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய வருமானத்தை விட நம்முடைய செலவுகள் குறைவாக இருக்கிறதா பார்த்துக்கணும். ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய வருமானத்தை விட கொஞ்சம் உங்களுடைய எல்லா செலவும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் அதில் கொஞ்சம் பணத்தை சேவ் பண்ண முடியும். நீங்கள் சேவ் பண்ணுற ஒவ்வொரு பணமும் நீங்கள் ஏர்ன் பண்ணுற பணம் அப்படிங்கிறத மறந்து போகாதீங்க. நீங்கள் சேவ் பண்ணுற அந்த பணத்தை உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும். அதனால் உங்களுடைய மொத்த வருமானத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 20% நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணி அந்த பணத்தை சரியான விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள். அடுத்ததாக யூ இன்வெஸ்ட் இன் கண்டினியூவஸ் லேர்னிங். ஸோ நாம் ஒரு சில நேரத்தில் படிப்பு அப்படிங்கிறது நமக்கு ஒரு காலேஜ் படித்து முடித்ததோடு நம்மளுடைய படிப்பு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் உங்களுடைய படிப்பு அப்படிங்கிறது வாழ்க்கை முழுக்க தொடரப்போகுது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுதும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நம்ம பணத்தை போட்டு அதை அதிகமாக்குறது மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நீங்கள் உங்களுடைய நாலேஜை பெருக்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்போவுமே மறந்து போகக்கூடாது. எப்போவுமே அதுக்கு நீங்கள் பணம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் உங்களுடைய நாலேஜை நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது உங்களுடைய ஃபீல்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதா இருக்கலாம், அல்லது நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதா இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பணம் கொடுத்து கற்றுக்கோங்க. ஒரு வேல்யூபிள் எஜுகேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேல்யூவை கொடுத்தா தான் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு இலவசமாக கிடைக்காது. இந்த யூடியூப் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களால் பல விஷயங்களை இலவசமாக கற்றுக்கொள்ள முடியும் தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, நீங்கள் இதில் கற்றுக்கிற விஷயம் ஒரு மாதிரி ஃப்ராக்மெண்டடாக இருக்கும். அதாவது ஒரு ஆர்டராக இல்லாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கும். நீங்கள் காசு கொடுத்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது, நீங்கள் அதுக்குன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறதுனுடைய மிக முக்கியமான நோக்கமே அதில் ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல ஆர்டராக அவங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு ஆர்டராக ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் படிக்கும்போது உங்களால் நிறைய விஷயம் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் காசு கொடுத்து ஒரு புத்தகத்தை வாங்கி வாசிக்கிறதா இருக்கலாம், ஈவினிங்கில் ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் வாங்குறதா இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய ஒரு வேல்யூ, உங்களுடைய பணத்தை கொடுத்து நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிட்டால் தான்
தான் அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக கற்றுக்க முடியும். அதனால் லைஃப்பில் எப்போவுமே உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்போ என்னோட சேனலில் நான் போட போகிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்ததாக யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் அசெட் அண்ட் லைபிலிட்டிஸ். அதாவது அசட்டுக்கும் லைபிலிட்டிக்குமான வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த அசெட் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுற நேரத்திலேருந்து அதனுடைய வேல்யூவை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்க ஆரம்பிக்கும். இந்த லைபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுடைய பணத்தினுடைய வேல்யூவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இந்த 10 லட்ச ரூபாயை நீங்கள் எப்படி அந்த சொத்தாக மாற்றுறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் அதனுடைய வேல்யூ ஒரு சில சூழ்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும், அப்படி இல்லைனா ஒரு சில சூழ்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீங்கள் அந்த 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு லேண்டு வாங்கினீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேல்யூ வந்து கூட ஆரம்பிக்கும். அந்த 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு கோல்டு வாங்கினீங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த 10 லட்ச ரூபாயை சரியான ஒரு விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுடைய வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக அந்த 10 லட்ச ரூபாயை நீங்கள் ஒரு கார் வாங்கினீங்க அப்படின்னா அந்த காரும் உங்களுடைய சொத்து தான். ஆனால் அது கார் வாங்கின அடுத்த நாளில் இருந்து அந்த 10 லட்ச ரூபாயினுடைய வேல்யூவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கும். கார், பைக், லேப்டாப், கம்ப்யூட்டர், மொபைல், இந்த மாதிரி நம்முடைய ஸ்டேட்டஸ் சிம்பலுக்காக நாம் பொதுவாக காட்டக்கூடிய பல விஷயங்கள் வந்து ஆக்சுவலாக லைபிலிட்டிஸ். அது வந்து நீங்கள் வாங்கின அடுத்த நாள்லேருந்து அதனுடைய வேல்யூவை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிக்கும். இதில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, அடிக்கடி ஒரு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை செல்லெல்லாம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. 30-35,000 ரூபாய்க்கு செல் வாங்கியிருப்பாங்க. ஒரு 6 மாதம் 8 மாதத்தில் அதனுடைய வேல்யூ கணிசமாக குறைஞ்சிருக்கும். அதை வந்து கொடுத்துட்டு திரும்ப அடுத்ததாக வந்து புதுசாக ஒரு செல்லு வாங்குவாங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது இதிலெல்லாம் பணம் வந்து வேஸ்ட் ஆகும். நீங்கள் வந்து ஒரு பொருள், இதெல்லாம் நமக்கு தேவை தான். ஒரு பொருள் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா நாம் கொடுத்த அந்த பணத்துக்கு முழுசாக அந்த பொருளை வந்து வேலை செய்ய வைக்கணும். முழுசாக நாம் கொடுத்த வேல்யூவை அதிலிருந்து எடுக்க நாம் பழகணும். நீங்கள் கொடுத்த வேல்யூவை அதிலிருந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதை விற்கிறது, அதை பற்றி தெரியாமல் வந்து நீங்கள் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பணத்தை நீங்கள் அதிகமாக இழக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த அசெட் அண்ட் லைபிலிட்டி, இந்த மனநிலை, எதை செஞ்சாலும் எந்த செலவு பண்ணாலும் அந்த மனநிலையை வளர்த்துக்கோங்க. அது சரியான முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். அடுத்ததாக ஹேவ் மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானங்கள் உங்களுக்கு வர்றதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். பொதுவாக வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனோமா, அது முடிஞ்ச உடனே மாதம் மாதம் ஒரு வருமானம், அல்லது ஒரு அரசாங்க வேலைக்கு போகிறோமா மாதம் மாதம் ஒரு வருமானம். இந்த ஒரு வருமானத்தை மட்டும் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து பழக்கப்படுறோம். ஆனால் அந்த சூழ்நிலை வந்து மாறிட்டு இருக்குது. ஏன்னா பொதுவாக இப்போ பெரிய அளவில் அரசாங்க வேலைகள் தாண்டி மற்ற எந்த ஒரு கம்பெனியில் இருக்கிற வேலைக்குமே கூட ஒரு பெரிய ஜாப் செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியல. நினச்ச நேரத்தில் வந்து உங்களுடைய ஜாபை வந்து உங்களுக்கு வேலை கிடையாது போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. இந்த நிலையில் வந்து நீங்கள் தொடக்கத்திலேயே வெறுமனே ஒரே ஒரு வருமான சோர்ஸை மட்டும் சார்ந்திருக்காமல் உங்களுக்கு வேறு வேறு விதங்களில் வருமானங்கள் வர்றதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு டே ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாபு தாண்டி வேறு என்ன விதங்களில் வருமானத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத யோசிங்க. உங்களுடைய கம்பெனியில் இந்த மாதிரி வேறு ஜாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு இருக்கிறீங்க. அப்போனா உங்களுக்கு வந்து அதில் நல்ல ஒரு சம்பளமே கிடைக்கும். அப்படிப்பட்டவங்க பொதுவாக வந்து பெரிய அளவில் நீங்கள் செகண்ட் இன்கம் பற்றி வருத்தப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் கூட நீங்கள் உங்களுடைய கம்பெனி ரூலுக்கு உட்பட்டு உங்களால் வேறு ஒரு சில விஷயங்களையும் உங்களுக்கு இன்கம் வர வைக்க முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு பிஸ்னஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு பிஸ்னஸ் மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காமல் வேறு பிஸ்னஸ்கள் மூலமாக வேறு விதங்களில் இன்கம் வர வைக்கிறதுக்கு பாருங்கள். ரொம்ப முக்கியமாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு மட்டும்தான் உங்களால் ஒரு செகண்ட் இன்கம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிடையாது. ஒரு கார், ஒரு ஆட்டோ இந்த மாதிரி வாங்கி வாடகைக்கு விடுறதன் மூலமாக உங்களால் வந்து அதில் வருமானம் பார்க்க முடியும். ஈவன் இந்த மாதிரி கார், ஆட்டோ வந்து ஒரு சில கம்பெனிகளில் லீஸுக்கு கொடுக்கறதன் மூலமாக கூட உங்களால் வருமானங்கள் பார்க்க முடியும். ஒரு வீடு வாங்கியிருக்கிறீங்க, அந்த வீடை வந்து நீங்கள் வாடகைக்கு கொடுக்கறதன் மூலமாக உங்களால் ஒரு வருமானம் பார்க்க முடியும். ஒரு சில ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறதன் மூலமாக வந்து உங்களால் வருமானம் பார்க்க முடியும். கவர்மெண்ட் பாண்ட், கார்ப்பரேட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானத்தை வந்து நீங்கள் எடுக்க முடியும்.
ஈவன் ஒரு சில கம்பெனியில் ஸ்டாக் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு மாதம் மாதம் உங்களுக்கு கொடுக்கறது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இதை பயன்படுத்தி ஏமாத்துறவங்களும் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் ஒரு விஷயத்தை கவனமாக பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்து ஓகே இது வந்து கண்டிப்பாக ஒரு சேஃபான ஒரு விஷயந்தான், இது மூலமாக என்னால் வந்து வேற ஒரு வருமானம் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களை உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் அதிகமாக்கிக்கோங்க. ஏன்னா எப்போவுமே ஒரே ஒரு இன்கம் ஸ்ட்ரீமை மட்டும் நம்ம டிபெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது ஆபத்தானது. அதனால் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளுக்கு உட்பட்டு மோர் தென் ஒன் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கிறத நீங்கள் வந்து உறுதி செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக யூ செட் கிளியர் ஃபினான்ஷியல் கோல்ஸ். எப்போவுமே வந்து பொருளாதார ரீதியாக வந்து உங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் சரியான கோல்ஸை செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்காக இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஃபேமிலிக்காக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எதிர்காலத்தில் உங்களுக்கு என்ன தேவை இருக்கும் அப்படிங்கிறத இப்போவே கணிக்கணும். பொதுவாக எந்த ஒரு கோலுமே இல்லாமல் சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களோட ஒரு பர்டிகுலர் கோலோட யார் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களால வந்து அந்த விஷயத்தை ரொம்ப ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதில் வந்து சக்ஸஸ் ரேட் அதிகம். ஒரு பைக் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், திருமணம், பிள்ளைங்களுடைய எதிர்கால படிப்பு, அவங்களுடைய திருமணம், இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் எதிர்காலத்தில் இப்படி ஒரு நமக்கு செலவு இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி ஒரு செலவு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கணிக்க முடிஞ்சது அப்படின்னா அது எல்லாமே வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் கோலாக மாறணும். அது ஒரு ஃபினான்ஷியல் கோலாக வந்து இங்கே வச்சு அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத ஓரளவு கணித்து நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட லைஃப்பில் நீங்கள் பிரித்து சேவ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் விஷயம் வரும்போது மேபி ஒருவேளை உங்களால் வந்து அதுக்கான முழு சேவிங்ஸையும் உங்களால் பண்ண முடிஞ்சிருக்கலாம். அல்லது ஒருவேளை வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு முழுசாக பண்ண முடியலனாலும் ஓரளவாவது உங்களால் வந்து அதுக்கு சேவ் பண்ணி வச்சுருக்கலாம். எந்த விதத்தில் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் விஷயம் நடக்கும்போது முழுசாக அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பர்டனாக இல்லாமல் கண்டிப்பாக உங்களால் ஒரு பகுதியாவது வந்து உங்களால் அதிலேருந்து உங்களுக்கு இந்த சேவிங்ஸ்லேருந்து எடுத்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எடுத்து நீங்கள் அதில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதனால் உங்களுடைய எதிர்கால தேவைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போவே யோசித்து பார்த்து திட்டமிட்டு அதுக்காக நீங்கள் பணத்தை வந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இது உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.